ஒன்றுமே இல்லாத ஒரு விஷயத்த கிரியேட் பண்ணி விட்டுட்டு ஒப்பாரி வைக்கிறதுல பார்வதியை விட்டால் இந்த வீட்டுக்குள்ளே அடிச்சிக்க ஆளே கிடையாது. எத்தனை பேர் சேர்ந்து ஏமா நீ பண்ணது தப்புமான்னு சொன்னாலும் நான் பண்ணதான் சரி, நீங்கள் எல்லாரும் தான் தப்பு அப்படின்னு எல்லார் மேலேயும் ஒரு லேபிளை குத்திட்டு தன்னை ஒரு நிரபராதி மாதிரியும் தான் ஒரு விக்டிம் மாதிரியும் ஒரு லைம்லைட்டை ஸ்டீல் பண்ணுறதுல பார்வதியை விட்டால் இந்த வீட்டுக்குள்ளே அடிச்சிக்க ஆளே கிடையாது. இதை பல இடங்கள்ல நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இவங்க பேசிட்டு மற்றவங்க பேச வரும்போது இது ஏன் இவ்வளோ பெருசாக்குறீங்க, அவங்க பெருசாக்கிட்டு அவங்க அழுது ஒரு சீனை போட்டுருவாங்க வீக்கெண்டில் ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணோன்னு சொல்லி. இந்த ஆக்டிங்கை நம்பி பல பேர் பார்வதிக்கு ஃபயர் விட்டுக்கிட்டு இருக்கானுங்க. பாவம், பார்வதியோடைய பிளேவாக என்ஜாய் பண்ணலாம், அதை டிஃப்ரெண்ட்டாக நம்ம பார்க்கணும். பார்வதியோடைய அக்யூசியேஷனை நம்ம டிஃப்ரெண்ட்டாக பார்க்கணும். பிளேவில் அக்யூசியேஷன் வைக்கிறத சேர்த்து வச்சு பார்க்கக்கூடாது. அவங்க நல்லா ப்ளே பண்ணியிருக்காங்க அதனால் நீங்கள் இந்த மாதிரி பேசக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. அது வேற, அக்யூசியேஷன் வேற. அக்யூசியேஷன் பொறுத்த வரைக்கும் பார்வதி என்றைக்குமே ஃப்ராடு தான். அது இன்றைக்கும் பார்வதி பண்ணது ஃப்ராடு வேலை தான் அப்படிங்கிறது ஒரு விஷயம். இன்னொன்று, இந்த குயானா அப்படின்னு ஒரு பேர் புதுசாக வச்சுருக்காங்க நம்ம ஆட்கள். பொய்யானா, கேமரானா, ஃபேக்கானா, நிறைய பட்ட பேர் இந்த வியானாவுக்கு வைக்கலாம். இந்த ஸ்கூல்லையே அடங்காப்பிடாரி ஸ்டூடெண்ட்டாக தான் வரணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்காங்க. லிட்ரலாக டென்ஷன் ஆவராப்பில் பிரின்சிபலாக இருக்கக்கூடிய பிரஜன் டென்ஷன் ஆவராப்பில். அவர் மட்டும் இல்லை, ஸ்டூடெண்ட்ஸில் இருந்து எல்லா ஸ்டாஃப் வரைக்கும் இந்த பொண்ணு பண்ணுற அட்டூழியம் கொஞ்சம் நெஞ்ச அட்டூழியம் கிடையாது. ஆனால் அவங்கன்னா ரெஸ்ட் ரூம் போகிறது, அங்கே போய் மேக்கப் போடுறது, கிளாஸ் ரூம் அட்டன் பண்ணுறது கிடையாது, ஒழுங்காக கவனம் செலுத்துறது கிடையாது, எஃப்ஜே கூட போய் உட்காந்து ரொமான்ஸ் பண்ண வேண்டியது. நேற்று மாமா வேலை பார்த்த மாமா விக்ரமே காண்டாயிட்டாப்புல இவங்க பண்ண ஒரு விஷயத்துக்கு. நேற்று நைட்டு நடந்த ஒரு சம்பவம் நீங்கள் எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரில. நான் இன்றைக்கி தான் பார்த்தேன். குரூப்பாக ஸ்டூடெண்ட்ஸ் எஃப்ஜேவுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க. சபரி, சுபிக்ஷா, விக்ரம், ரம்யா எல்லாரும் அட்வைஸ் பண்ணுறாங்க எஃப்ஜேக்கு, அதாவது குட்டி வார்டனுக்கு. என்ன அட்வைஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு வார்டன் கேரக்டரில் இருக்கிறீங்க டாஸ்க்குள்ளே, அவங்க ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்காங்க. விக்கல்ஸ் சொல்கிறாரு இதை. விக்கல்ஸ் கூட என்ன சொல்கிறாருன்னா, எஃப்ஜே வியானா லவ் பண்ணுங்கன்னு தான் அவர் சொல்லியிருக்கா. அப்படி ஸ்டூடெண்ட் வியானாவும் வார்டன் எஃப்ஜேவும் லவ் பண்ணுங்கன்னு சொல்லலை. ஆனால் இங்கே அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கேட்டால் எஃப்ஜே வியானாவுக்கு கார்டியனாமா. கார்டியன்னா இவன் மேலேயே கை வைக்கிறாங்க. இவனை மாதிரி ஒரு கார்டியன் கிட்ட நம்பி ஒரு பொண்ணு அனுப்ப முடியுமா? ஆதிரி எப்படி கிஸ் பண்ணானோ, கனியை எப்படி கிஸ் பண்ணானோ, அதே மாதிரி வியானா கிட்ட கிஸ் பண்ண போகிறான் ஸ்டூடெண்ட் வியானா கிட்ட. அதுதான் அங்கே நீங்கள் நோட் பண்ணணும். நேற்று நைட் எல்லாரும் சொல்கிறாங்க, அவங்க வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் இவங்க ரெண்டு பேர் பேசிகிட்டு இருந்த விஷயம் என்ன தெரியுமா? வியானா சொல்கிறாங்க, நான் உன்னை யூஸ் பண்ணிக்கிறேன்னு நினச்சின்னா நீ என்கிட்ட பேசாத, நீ போயிரு அப்படின்னு வியானா சொல்கிறாங்க. இவன் என்ன சொல்கிறான், ஆமாம் நீ சொல்கிறது அப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி இப்படி இவங்க லவ் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க உட்காந்துக்கிட்டு. அங்கே வியானாவும் எஃப்ஜேவும் தான் இருக்காங்க. ஸ்டூடெண்ட் வியானாவும் வார்டன் எஃப்ஜேவும் இல்லை. ஓகேவா? ஸ்டூடெண்ட்ஸ் இவங்களை பார்த்த உடனே அப்படியே பிளேட்டை மாற்றி எஃப்ஜே ஒழுங்காக ஸ்கூலுக்கு போகணும், ஒழுங்காக படிக்கணும், இந்த மாதிரிலாம் சுற்றக்கூடாது, அப்படியே பிளேட்டை மாற்றுறாப்புல. அப்போ தான் சபரி சொல்கிறாரு, அங்கே இருக்கிற எல்லாருக்குமே அது ஃபீல் ஆகிருக்கு. ஒரு ஸ்டூடெண்ட் கேரக்டரில் இருக்கிற ஒருத்தவங்களும் வார்டன் கேரக்டரில் இருக்கிற ஒருத்தரும் இந்த மாதிரி தனியாக பேசக்கூடாது, அது தப்புன்றது அங்கே இருக்கிற எல்லாருக்குமே ஃபீல் ஆகிருக்கு. சொன்னால் உடனே அதை எப்படி மாற்றுறான்னா, நான் அட்வைஸ் தான் பண்ணிகிட்டு இருந்தேன், ஒழுங்காக ஸ்கூலுக்கு போகணும், ஒழுங்காக படிக்கணும்னு சொல்லி நான் அட்வைஸ் தான் பண்ணிகிட்டு இருந்தேன், கேளு அப்படின்றான். உடனே அவனும் அட்வைஸ் தான் அவர் பண்ணிகிட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று ஒரு உருட்டினாங்க. ஸோ கூட இருக்கிற ஆட்களுக்கே தெரியுது இவங்க பண்ணுறது ஒரு லிமிட்டை தாண்டி ரொம்ப தப்பாக இருக்குது. இது ஒரு தவறான எக்ஸாம்பிள் வெளியில் காட்டுன்றது இவங்களுக்கு புரியுது. புரிஞ்ச வரைக்கும் சந்தோஷம் நமக்கு. ஓகேவா? அது முடிஞ்சு காலையில் மேக்கப்பே போட்டுக்கிட்டு இருக்காங்க, கிளாஸுக்கு ஒழுங்காக கவனிக்க மாட்டுறாங்கன்னு சொல்லிட்டு எல்லா டீச்சரும் டென்ஷன் ஆகி வியானாவுக்கு ஒரு பனிஷ்மெண்ட்டை கொடுக்குறாங்க. விக்ரம் மேக்கப் போட்டு விடணும், அவன் ஜோக்கர் மாதிரி போட்டு விட்டான். அங்கே எங்கன்னு கேவலமாக்கி விட்டான். மூஞ்ச பார்க்க சகிக்கலை, கன்றாவியாக இருக்குது. உடனே இந்த பொண்ணு என்ன பண்ணுது, நான் கிளாஸுக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டு நேராக எஃப்ஜேவுடைய பெட்டு கடியில் போய் பூந்துக்குது. இதெல்லாம் ப்ரோமோவாக போடாதீங்கடான்னு சொன்னால் கூட அது ப்ரோமோவாக போடுறானுங்க. போயிட்டு அவங்க தேடுறாங்க. எஃப்ஜே எஃப்ஜேவாக தான் தேடுறாப்புல. என்ன சொல்லி கூப்பிடுறான், வியானா எனக்கு பசிக்குது ஒழுங்காவா. ஏண்டா உனக்கு பசிச்சா நீ போய் சாப்பிட்றா, அது என்ன வியானா வந்தால் தான் சாப்பிடுவியா? புரியலையே எனக்கு
அங்கே இருக்கிற யாரும் ஸ்ட்ரிக்டாக இந்த விஷயத்தை ஸ்ட்ரிக்டாக அட்ரஸ் பண்ணவே மாட்டுறாங்க. பிரின்சிபல் கூட அதை கேட்க மாட்டுறாரு. ஏமா நீ கேரக்டர் வந்து தப்பாக பண்ணுற, இப்படி பண்ணினா வெளியில் கேவலமாக ப்ரொஜெக்ட் ஆகும், அது தப்பு, சொசைட்டிக்கு கொஞ்சமாச்சும் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டினா என்னன்னே தெரியல இவங்க 2 பேருக்கும். யாரும் அதை சொல்லவும் இல்லை. மீறி வந்து இவன் இப்படியே சொல்லி கூப்பிட்டுட்டே இருக்கான். கடைசியில் வியானாவை கண்டுபிடிச்சா அந்த பெட்டு கீழே படுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போது வெளியில் வர சொல்லி அந்த பொண்ணு வரமாட்டேங்குது. நான் வரமாட்டேன், என் மூஞ்சி அசிங்கமாக இருக்குது, கேவலமாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவன் என்னதம்மா பண்ணிகிட்டு இருக்கான்? சுற்றி ஸ்டூடெண்ட்ஸ் நிற்கிறாங்க, சபரி சுபிக்ஷாலாம் நிற்கிறாங்க. வியானாவோட தலையை பிடிச்சி தடவிக்கிட்டு முடிய தலையில் சொறிகிறா, அப்படி டச் பண்ணுறா, அப்படி முடிய இது கோதி விட்டுட்டு இருக்கா, அப்படியே கொஞ்சம் வாமா செல்லம்ல வாமான். எந்த வாலண்டா ஸ்டூடெண்ட், அது ஒரு பொண்ணு கேர்ள் ஸ்டூடெண்ட் மேலே கை வைக்கிறது எவ்வளோ பெரிய கிரைம் தெரியுமா? நீங்கள் என்னங்க சொசைட்டிக்கு என்னங்க சொல்றது? இந்த வாரம் அந்த பொண்ணு வெளியில் போகுது, அதுக்கு யார் காரணம்னு நினைக்கிறீங்க? இந்த எஃப்ஜே தான். ஆதிரி அனுப்பிச்சான், ரம்யா ஜஸ்ட் மிஸ்ஸு, இன்னைக்கு வியானா. கனியும் வெளில போனாங்கன்னா எஃப்ஜே தான் காரணம். ஒவ்வொரு பெண்களாக கூட போய் விளையாடி அவங்கள வெளியே அனுப்பிக்கிட்டு இருக்குது. எஃப்ஜே எத்தனை நாளைக்கு அந்த வீட்டுக்குள்ளே இருக்க போகிறாரு? டச் பண்ணுறாங்க, கையை கோதி பேசுகிறான். அப்புறம் வெளியில் வரும்போது தான் கனியை கட்டிப்பிடிச்ச மாதிரி கட்டிப்பிடிச்சிக்கிறான். ஸ்டூடெண்ட்டை கட்டிப்பிடிச்சிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. கேரக்டர் என்னண்டா, ஏன்டா உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது? அப்புறமா போய் சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு மறுபடியும் நைட் ஆனால் ஒரே பெட்டில் உட்காந்துக்கிறாங்க, பக்கத்தில் படுத்துக்கிறாங்க. இவன் கையை பிடிச்சி இழுக்கிறான், தலையை பிடிச்சி முட்டுறான், இப்படி கட்டி பிடிக்கிறான். அந்த பெட்டுக்கு கீழே அதை படுத்துட்டு இருக்கும்போது இப்படின்னு பிசைகிறான், போட்டு கட்டி பிடிக்கிறான். சீசாவில் விளையாடுறாங்க, உக்காந்துக்கிட்டு நீ என்னை யூஸ் பண்ணிக்கிறேன், நான் உன்னை யூஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு க்ளோஸாக பேசிக்கிறாங்க. கேட்டால் டாஸ்கில் இருக்கிறான்றான். இப்போ கூட அந்த பார்வதி மேட்ரு வரும்போது இந்த லிவிங் ஏரியாவில் பேசிகிட்டு இருப்பாங்களா, அந்த லெட்டர் மேட்ரு, இவன் போயிட்டு என்னமோ உத்தம மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்டையும் அசிஸ்டன்ட் வார்டனையும் சேர்த்து வச்சு பேசுகிறாங்க. ஸ்கூல் படிக்கிற குழந்தையான் யார்? வியானா. சின்ன புள்ள இந்த வார்த்தை தான் அவர் பயன்படுத்தினார்னு நினைக்கிறேன். ஸ்கூல் படிக்கிற ஒரு சின்ன பிள்ளையும் ஒரு அசிஸ்டன்ட் வார்டனையும் சேர்த்து வச்சு பேசுகிறாங்க. மானங்கட்ட நாயே, நீ அதை தாண்டா பண்ணிகிட்டு இருக்க. பார்வதி அமித் கூட என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ நீ அதை தாண்டா ஸ்டூடெண்ட் கிட்ட பண்ணிக்கிட்டு இருக்க. இத்தனைக்கு அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு காதல் தான் போச்சு. அதை வந்து பார்வதியை கெடுத்துக்கிட்டாங்க, அது வேற கதை. நீ பண்றது லிட்ரலி வந்து ஆபாசம். இந்த பொண்ணுக்கு என்னங்க அவ்வளோ காஜா இல்லை? இனி சான்ஸ்க்காக கூட யாரும் இந்த அளவுக்கு இறங்கி பண்ண மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. என் பேரையே கெடுத்துக்கிட்டு எனக்கு ஒரு சான்ஸ் எதுக்குங்க? நாளைக்கு நான் எங்கே போனாலும் என்னை வந்து இன்னொருத்தன் யூஸ் பண்ண தானே பார்ப்பான். அப்படி தானே யோசிப்பாங்க எல்லாரும். இன்றைக்கி நான் ஒரு சான்ஸ்க்காக இப்படி ஒரு கண்டென்ட், அதுவும் கேரக்டர் மீறிய காதல் தப்பு இல்லையா? நீ வியானா யோசிச்சு பாருங்க. ஒருத்தன் வந்து அசிஸ்டன்ட் வார்டனாக இருக்கும் போதே இந்த லட்சணம்னா அவனை மட்டும் ஸ்டூடெண்ட்டாக போட்டிருந்தா என்ன ஆயிருக்கும்? சீரியஸாக யோசிக்க முடியல என்னால். ஸோ இது வியானா வந்து பண்ணக்கூடிய அட்டூழியங்கள். இது வீக்கெண்டில் விஜய் சேதுபதி அட்ரஸ் பண்ண மாட்டார் எனக்கு தெரிஞ்சு, ஏன்னா சென்சிட்டிவ் மேட்டர்ன்றுவாங்க. ஓகே, இதுக்கு மேலே நம்ம இதை பற்றி பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை. அடுத்து எவிக்ஷன் யார் இந்த வாரம் ஆவாங்க அப்படிங்கிறத ஒரு வீடியோவாக பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் அரவிந்தன்.